சார் இப்ப கேக்குதுங்களா? ஆடிபிளா இருக்கா? ஃபைன். தேங்க் யூ. ஹெட்ஃபோன்ஸ்ல இஷ்யூஸ். ஸோ கோல்டு, க்ரூட் அண்ட் சில்வர். கோல்டு, சில்வர் அண்ட் க்ரூட். இந்த 3மே வந்து லாஸ்ட் 10 டேஸா பயங்கர எஸ்கலேஷன். கோல்ட பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் 10 டேஸ்ல மட்டும் உங்களுக்கு 4,000 எஸ் ஜஸ்ட் a minute. 4,659ல இருந்து இப்போ வந்து 5,598 வரைக்கும் வந்தாச்சு. இது கோல்டு வந்து கொடுத்த லாஸ்ட் 10 டேஸ்ல கொடுத்த மூவ். அண்ட் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லெவல்ஸ் 5721, 5952 அண்ட் 6000 சைக்கலாஜிக்கல் லெவல். இதெல்லாம் வந்து கமிங் டேஸ்ல இருக்கக்கூடிய இது ஃபேஸ் பண்ணக்கூடிய லெவல்ஸ். ஃபார் தட் இட் ஷுட் ஹோல்டு டவுன் சைட்ல இருக்கக்கூடிய லெவல்ஸ் நம்ம வந்து பார்க்கணும். த ரீசன்ட் லோல இருந்து அடுத்த லெவலா டார்கெட்டா போய் ரீச் ஆகக்கூடிய 5721க்கு நான் ஒன்று கொடுக்குறேன். ஸோ 5378 அப்படிங்கிற லெவலை 5370 அப்படிங்கிற லெவலை கோல்டு வந்து கமிங் டேஸ்ல ஹோல்டு பண்ணிக்குது அப்படின்னா இது 5721 அப்படிங்கிற டார்கெட்டை கொடுத்துரும். அதுக்கு அடுத்து வந்து 6000, அதுக்கு முன்னாடி இன்னொரு பேட்டர்ன் லெவல் இருக்கு 5952 அப்படிங்கிற லெவல் அண்ட் 6000 அப்படிங்கிற லெவல். இது ரெண்டுமே வந்துட்டு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு என்ன லெவல் இது ஹோல்டு பண்ணியிருக்கணும்? 5377 அப்படிங்கிற லெவலில் இது ஹோல்டு பண்ணியிருக்கணும். இது கோல்டுடைய மூமெண்ட் ஃபார் கமிங் டேஸ். நல்ல அல்ட்ரா புல்லிஷான ஒரு கேண்டில். அது கொடுத்துருக்கக்கூடிய கேண்டிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் த ரன்னிங் வீக் கேண்டில் வந்துட்டு ஐபிசி கேண்டில், இன்வெர்டட் புல்லட் கேண்டில். இது கோல்டுடைய லெவல். அண்ட் சில்வர் வந்துட்டு நம்ம சொன்ன டார்கெட் 119 வந்து ரீச் பண்ணி கொடுத்துருச்சு. அடுத்து இது 127 அண்ட் 127 அண்ட் 133 அப்படிங்கிற லெவலை 127 அப்படிங்கிற ஒரு லெவல், அதுக்கடுத்து 133 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்துட்டு கமிங் டேஸ்ல இது டார்கெட்டா கொடுக்கும். அண்ட் 124 அப்படிங்கிற ஒரு லெவலும் இருக்கு. 124 அந்த இடத்துல ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணோம். 124 அண்ட் 127 அப்படின்னா 113 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்துட்டு கமிங் டேஸ்ல சில்வர் ஹோல்டு பண்ணிக்குது அப்படின்னா, இன்கேஸ் ஏதாவது டவுன் சைட் மூவ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா 118ல இருந்து 113 அப்படிங்கிற வேல்யூவை ஹோல்டு பண்ணிக்கிச்சு அப்படின்னா சில்வர் வந்து ஃபர்தரா என்ன டார்கெட் கொடுக்க சான்சஸ் இருக்கு? 124, 127, 133 இந்த டார்கெட் எல்லாம் அது கொடுக்கும். அண்ட் க்ரூட் வந்துட்டு இப்போ எஸ்கலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரீசன்ட் டேஸ்ல வந்துட்டு கோல்டு அண்ட் சில்வரோட க்ரூடும் வந்துட்டு அந்த பார்ட்டியில ஜாயின் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 4 வீக்ஸ்மே இவங்க ஒரு புல்லிஷான நேச்சர்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஃபர்தரா இது எந்த லெவலுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னா 6005 இப்ப கொடுத்தாச்சு. இன்னைக்கே கொடுத்துட்டாங்க 6005. 6012 அந்த லெவலை வந்துட்டு ஹோல்டு பண்ணி அதுக்கு மேல சஸ்டைன் பண்ணுது அப்படின்னா 6166 இஸ் ஆன் கார்ட்ஸ். 6166 இஸ் ஆன் கார்ட்ஸ். $6,166 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை அப்சைட்ல போயிட்டு இது ரீச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா
டவுன் சைடில் 58.94 அப்படிங்கிற ஒரு லெவலை 58.80 வச்சுங்க. 58.80 அப்படிங்கிற லெவலை வந்து இது ஹோல்டு பண்ணிக்கணும். ஏன்னா இது தாறுமாறா ஏறிக்கிட்டு இருக்கு. should hold 58.80 target 6,166. இது வந்து க்ரூடுக்கு. சில்வருக்கு என்ன பார்த்திருந்தோம்? should hold 118. அதிலிருந்து 113 இந்த ஜோனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இன்கேஸ் எனி டவுன் சைட் மூவ் அப்படின்னா, அப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா டார்கெட் 124, 127 and 133 இந்த லெவல்ஸ் வந்து டார்கெட்டா போய் ரீச் பண்ணோம். இது சில்வருடைய லெவல். 180 இருந்து 113 பேனிக்ல பிரேக் பண்ணுதுன்னா அது ஃபர்தரா கீழே 100க்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கும். கோல்டை பொறுத்த வரைக்கும் $57.21 and 6,000 psychological level. அதுக்கு என்ன லெவலை வந்து இது டவுன் சைடில் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா க்ரூடும் இதுவும் சேமா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, சேம் வேல்யூஸ்ல ஆல்மோஸ்ட் 55.98, 55.98. yes. should hold 55.80 அப்படின்னு வச்சுப்போம். இந்த வேல்யூவை அட்ஜஸ்டட் வேல்யூ. டார்கெட் 57.21 and 6,000 psychological level. இது கோல்டுடைய levels for coming days. கோல்டு வந்து 5,580 ப்ரொடெக்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா 5,721 அண்ட் 6,000 அப்படிங்கிற லெவலை வந்து ரீச் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் பேட்டன் டார்கெட் ஒன்று இருக்கு. இது வந்து FIBO டார்கெட். பேட்டன் டார்கெட் அது என்னன்னா 59.52 அப்படிங்கிற ஒரு லெவல். இதெல்லாம் டார்கெட் ஃபார் கோல்டு. இந்த 55.80 அப்படிங்கிற லெவலில் பேனிக்கில் கட் பண்ணதுன்னா டவுன் சைட் ரிட்ரேஸ்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கணும். அடுத்த டார்கெட் எங்கே போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது கரெக்ஷன்ஸில். நான் இப்போ வந்துட்டு புல்லிஷான நேச்சருக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். பேரிஷான நேச்சருக்குன்னா 55.80 கட் பண்ணுச்சுன்னா பேரிஷான நேச்சராக டவுன் சைடில் கீழே போகும். அது வந்து சில டார்கெட்ஸை டவுன் சைடில் போய் ரீச் பண்ணோம். 0.236 தான் நான் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் பார்க்கணும். அதுக்கடுத்து கோல்டன் ரேஷியோ பார்க்கணும். அந்த வேல்யூஸ்லாம் பார்த்துக்கணும். இது கோல்டுக்கு. இந்த இது சில்வர் 113 இருந்து 118 இது ஹோல்டு பண்ணிக்கிச்சு அப்படின்னா
124, 127, 133 அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு ரிட்ரேஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணோம். 124 போய் டச் பண்ணும்போது ரிட்ரேஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணோம். 127 டச் பண்ணும்போது ரிட்ரேஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணோம். அண்ட் 133 டச் பண்ணும்போதும் ரிட்ரேஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணோம். அடுத்து க்ரூடை பொறுத்த வரைக்கும் இவங்களும் ஸ்ட்ராங்காக புல்லிஷான நேச்சரில் தான் எஸ்கலேட் ஆகி வராங்க. ரவுண்டிங் பாட்டம் அப்படிங்கிற பேட்டர்னையும் இங்கே கொடுத்துருக்கு. ஃபிபோனாச்சி டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5880 அப்படிங்கிற லெவலை இது ஹோல்டு பண்ணிக்கிச்சு அப்படின்னா 6166 அப்படிங்கிற லெவலை டார்கெட்டை போய் ரீச் பண்ணோம். பேட்டர்ன் டார்கெட் இண்டிகேட் பண்ணுறது இங்கே 6824 6834 அப்படிங்கிற வேல்யூ வந்து பேட்டர்ன் டார்கெட்டை காட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து நம்மளால வந்து ரவுண்டிங் பாட்டமாக பார்க்க முடியும். அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு கரெக்ஷன் இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா கீழே 0.382 வரைக்கும் வருவாங்க. 0.236 ஆர் 0.382 அப்படி வரும் பொழுது இன்னொரு அங்கே வந்துட்டு திரும்ப எஸ்கலேட் ஆகி மேலே வருவாங்க. அப்படி வந்ததுன்னா அதுவும் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரவுண்டிங் பாட்டமாக இருக்கும். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி தெரியும்? கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷனில் இருக்கும். அப்படி கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் வருதுன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஹேண்டில் இது என்ன டெப்த்தோ அந்த ப்ரைஸ் டார்கெட்டை ஃபர்ஸ்ட் போய் ரீச் பண்ணோம். அப்புறம் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கப்புடைய டெப்த் எவ்வளவோ அந்த டெப்த்தை டார்கெட்டை போய் மேலே ரீச் பண்ணும். இது க்ரூடு. ஸோ மொத்தம் 3 அசெட் பார்த்துருக்கோம். இந்த 3 அசெட் தான் இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்ஸில் கோல்டு இப்போ ப்ரெசண்ட்டாக 5510 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. 5580 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போகுது அப்படின்னா we can go for long. திரும்ப மேலே போகுது அப்படின்னா அப்போ வந்து 5721 அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். சில்வரை பொறுத்த வரைக்கும் 118, 113 இது ஒரு ஜோனை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதை ப்ரொடக்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா 124, 127 அண்ட் $133 இதை வந்து நம்மளால எதிர்பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமான ஒன்று பார்க்க வேண்டியது இருக்கு. அது என்ன அப்படின்னா பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். அதுக்கு நிஃப்டி கடந்த பிப்ரவரியிலெல்லாம் என்ன மாதிரி ட்ரேட் ஆயிருக்கு? February 1ல் அந்த 1க்கு முன்னாடியும் சரி அந்த 1க்கு பின்னாடியும் சரி February 1 அன்னைக்கும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லையும் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லையும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு? பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேம் வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 9:30 உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு 10 அவங்க பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணுற வரைக்குமே வந்து உங்களுக்கு பெருசாக மூவ்மெண்ட் இல்லாத ஒரு சைட்வேஸ் நேச்சரை தான் கொடுக்கும். அன்யூஷுவல் மூவ்ஸும் இருக்கும் வித் சைட்வேஸ் நேச்சர் அந்த February 1ல். அண்ட் பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ண பொழுது அந்த ரொம்ப கிரேசி மூவ்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மூவ்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ண என்னன்னா அவங்க வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் மீடியாவில் வந்துக்கிட்டே இருக்கும்ல, பார்த்துட்டே இருப்போம், அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க மார்க்கெட் ட்ரேடர்ஸ். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ரியாக்ட் ஆவாங்க. அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வருது, எம்எஸ்எம்இஸ்க்கு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வருது, இல்லை டேக்ஸ் ஸ்ட்ரக்சரில் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வருது, எஸ்டிடி செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் இதில் எல்லாம் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவ் வந்துட்டு மூவ் பண்ணும். அந்த டைமில் ஈவென்ட் டே அன்னைக்கு பெரும்பாலும் நிறைய ட்ரேடர்ஸ் ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை கூட அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணுறது சிரமமாக போயிடும். அதனால பெரும்பாலும் ட்ரேடர்ஸ் வந்து அன்னைக்கு வந்துட்டு ஈவென்ட் டே ஏதாவது இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ட்ரேட்ஸை கமிட் பண்ண மாட்டாங்க. அண்ட் டிடிஎஃப் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம போவோம். டிடிஎஃப்னா 325க்கு
3:25க்கு ஓகே. எதுல ப்ளே ஆகுது? எனக்கு இங்க வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கு. ஓகே. இல்ல நான் போட்டிருக்க ஹெட்ஃபோன் வந்து YouTubeல கனெக்ட் ஆயிருக்கனால, அது நான் பேசுறது எனக்கே எக்கோ அடிச்சு இப்ப திரும்ப கேட்டுச்சு. இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இன்னைக்கு நம்ம பார்த்தோம் செஷன்ல. 3 மணி நேரம், 3 1/2 மணி நேரம் இன்னைக்கு செஷன் போச்சு இன்னைக்கு காத்தால. என்ன மாரியான பேட்டர்ன் குடுத்திருக்கு அப்டின்னா, இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன குடுத்திருக்கு. நிஃப்டி இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் குடுக்குது அப்டின்னா, இது பிரைஸ் ரேஞ்ச் டார்கெட் வந்து எங்க இருந்து இங்க கால்குலேட் பண்ணணும்? இங்க இருந்து இந்த லோல இருந்து இது வரைக்கும் இப்ப வந்திருக்கு இல்லையா? என்ன பிரைஸோ அந்த பிரைஸ் அப்படியே எடுத்து நீங்க மேல வச்சுக்கணும். அத வந்து டார்கெட்டா போய் ரீச் பண்ணும். கமிங் டேஸ்ல. அப்படி பார்த்தா 25,940 அப்படிங்கிற ஒரு லெவல். 25,940ங்கிறதெல்லாம் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. தொட்டுவிடும் தூரம் தான். அதெல்லாம் ஈஸியா குடுக்கலாம். அண்ட் பட்ஜெட் டேக்கு முன்னாடியும் சரி, பின்னாடியும் சரி, மார்க்கெட்ல வாலட்டிலிட்டி கண்டிப்பா இருக்கும். ஒரு 2 நாள் இருக்கும். பட்ஜெட் டே முடிஞ்சதுக்கப்புறம். பிப்ரவரி 1 வந்து சண்டே. அப்ப 2, 3 மண்டே அண்ட் டியூஸ்டே. ஒரு வொலைட்டில் எக்ஸ்பைரியா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிப்ரவரி 3 இப்ப இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அண்ட் நேச்சர வச்சு பார்க்கும்பொழுது. ஸோ ஸ்ட்ரைக் செலக்ஷன்லாம் நம்ம அப்புறம் பார்த்துப்போம். பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜிக்கு. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல வச்சு லாஸ்ட் 3, 4 இயர்ஸ்ல பட்ஜெட் இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்கு நிஃப்டி அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 2025 1 இன் தி சென்ஸ் அது வந்து 2ஆ மாத்தணும். பிப்ரவரி 1 ஸோ ஒரு வருஷத்துக்கு பின்னாடி வந்துட்டோம். பிப்ரவரி 1 இங்க இருக்கு. பிப்ரவரி 1 இதுதான் பிப்ரவரி 1. அன்னைக்கு டே வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனது 528 லோ போனது 318 ஹை போனது 632 க்ளோஸ் வச்சது 482. ஸோ ஒரு ஹியூஜ் வாலட்டிலிட்டி இருந்திருக்கக்கூடிய டே தான். 528ல ஓப்பன் ஆகி உங்களுக்கு லோ வந்து எவ்வளவு தூரம் போயிருந்திருக்கு? 318 வரைக்கும் போயிருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆயிருந்திருக்கு. பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரெக்கவரி. 300 பாயிண்ட்ஸ் வந்துட்டு திரும்ப ரெக்கவரி பண்ணுது. 300 பாயிண்ட்ஸ். ஓப்பன் ஆனதுல இருந்து கீழ விழுந்திருக்குமா? இத வந்து நம்ம பிரேக் பண்ணி பார்க்கணும் இப்போ. இது மார்க் பண்ணி வைக்கணும். கிராஸ் லைன்ல போட்டு மார்க் பண்ணி வைப்போம். இதான பிப்ரவரி 1. எஸ். So let's break it into 15 minutes time frame. இது Jan 12. Jan 29. எங்க வந்திருக்கு? இந்த இதுக்கு பிரசன்ட்டா இருக்கிறதுக்கு வந்திருக்கு. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு பிரேக் பண்ணோம்னா நமக்கு இங்க வருது. நம்ம அங்க போய்ப்போம். இதுக்கு பிளான் வேணுமா?
பிளான் இருக்கிறது அந்த லேப்டாப் இருக்கு. No 15 minutes time frame. டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோம். ஓகே, இந்த ரெட் கலர் கேண்டில் தான் வந்துட்டு ஸ்பின்னிங் டாப்ல கொடுத்துருக்கு இல்லையா, அந்த கேண்டில் தான் February 1 கேண்டில், போன வருஷத்துக்கான பட்ஜெட் அந்த கேண்டில் தான். 2025 ஓகே 24 பிப்ரவரினா வந்துட்டு ராம் டெம்பிள் அயோத்தியாவில் ஒவ்வொன்று நினைக்கிறேன், அந்த இயர்ல கொடுத்த பட்ஜெட். இது வந்து போன வருஷத்துல கொடுத்தது வந்து உங்களுக்கு லெவல்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா 528க்கு ஓப்பன் ஆயிருக்கு, 318க்கு கீழே விழுந்திருக்கு, 300 பாயிண்ட்ஸ் மூவ் கீழே வந்திருக்கு. தென் அகைன் வந்துட்டு ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ரெக்கவரி பண்ணியிருக்கு. 200 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகி 300 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கு. இதுல உள்ள பல முறை ஃபிளக்சுவேஷன்ஸ்ல ஒரு 150 புள்ளிகள் மேலே கொடுத்து திரும்ப 150 புள்ளிகள் கீழே கொடுத்து ஒரு 200 புள்ளிகள் ரெக்கவரி கொடுத்து அண்ட் கடைசியாக க்ளோஸ் வைக்கும்போது ஒரு வேல்யூ வச்சிருப்பாங்க. அப்போ ஓவராலா வந்து அங்க மார்க்கெட் நேச்சர் வந்துட்டு ஒரு 800 புள்ளிகள் கூட உள்ள ட்ரேடா இருந்திருக்கலாம். இங்க நம்ம பார்க்கறது டெய்லி டைம் ஃப்ரேம்ல வச்சு பார்க்கறது 200 புள்ளிகள் கீழே விழுந்திருக்கு, 300 புள்ளிகள் ரெக்கவரி பண்ணியிருக்கு. இது 2025ல கொடுத்திருந்த மூவ். 24 தான் அது இங்கே வருது. அந்த கேண்டலுக்கு அடுத்து நான் வந்து இது பண்ணிக்கிறேன். 2024 Thursday February 1 2024 அதுல மார்க்கெட் ஓபன் ஆனது 21,780, ஹை போனது 832, பெருசா மூவ்மெண்ட் போகல, ஒரு 20 அங்க ஒரு 30, வெறும் 50 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் தான் அப் சைட்ல கொடுத்துருக்கு. லோ வந்து 658 அப்படின்னா 780ல இருந்து 650க்கு வந்திருக்கு. சரிங்களா, 780ல இருந்து 650 ஒரு 130 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் தான் டவுன் சைட்ல கொடுத்துருக்கு. ஸோ பெருசா இந்த 2024 பட்ஜெட்ல வந்துட்டு அந்த ஈவெண்ட் டே அன்னைக்கு மார்க்கெட்ல பெரிய நேச்சர் இருந்திருக்காது, பட் வொலட்டிலிட்டி இருந்திருக்கும். ரொம்ப சைலன்ஸை ஃபாலோ பண்ணுச்சு. பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணும்போது ரொம்ப சைலன்ஸை ஃபாலோ பண்ணுச்சு. அதுக்கப்புறம் 2 செக்மெண்ட் அவங்க வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ரீட் பண்ணுவாங்க. பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க ரீட் பண்ணுவாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, எந்தெந்த செக்டர்ஸ்க்கு ஃபண்ட் அலோகேஷன்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அவங்க ரீட் பண்ணுவாங்க. செகண்ட் பார்ட்ல வந்துட்டு டாக்ஸேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து செகண்ட் பார்ட்ல வந்து ரீட் பண்ணுவாங்க. இந்த 2024ல கொடுத்து தான் ரொம்ப லென்த்தியான ஸ்பீச்னு நினைக்கிறேன். மார்க்கெட் நேச்சர் அது வந்துட்டு ஈவென்ட் டே மாதிரியே இல்லை. 780 21,780க்கு ஓப்பன் ஆயிருக்கு, 832 ஹையா பார்த்துருக்கு, லோ வந்து 658 அண்ட் க்ளோஸ் 697, பெரிய மூவ்மெண்ட்டே கிடையாது. இது 2024 பிப்ரவரி 1. 2023ல என்ன நடந்திருக்கு, இதுல பாருங்க, ஹியூஜ் வொலட்டிலிட்டி. 2023ல பெரிய வலைட்டல் மூவ் கொடுத்துருக்கு. 2024 மூவ்மெண்ட் கொடுக்காம இருந்ததுக்கு ரீசன் வந்துட்டு மார்க்கெட் நேச்சர் போட்டு அப்போ வந்து பெரிய சைட்வைஸ்ல போயிட்டு இருந்தது. ரொம்ப குயிக்கா மேல ஏறி வந்தாங்க. 18,837 இருந்து 21,800 இந்த வேல்யூ வந்து ரீச் பண்ணாங்க. அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 19,800ல இருந்து
21,800 அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல ஒரு 4-5 நாள்லயே கொடுத்தாங்க. அந்த மாதிரியான ஒரு நேச்சர், ஒரு ஹியூஜ் மொமெண்டம் குடுத்து முடிச்சதுக்கப்புறம், ஒரு புயலுக்கு பின்னாடி ஒரு அமைதி அப்படிங்கிற சொல்ற மாரி, மார்க்கெட் நேச்சர் வந்துட்டு அத டைஜஸ்ட் பண்றதுக்கே டைம் எடுத்து வச்சுக்கிட்டு. அப்ப வந்துட்டு இந்த ரூலிங் பிஜேபி கவர்ன்மெண்ட் வந்துட்டு 5 ஸ்டேட் எலக்ஷன்ஸ்ல அவங்க வின் பண்ணியிருந்தாங்க. அதனால அந்த மூவ்மெண்ட் வந்துட்டு குடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 22,222 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஏன்னா பிப்ரவரி 22 தான் வந்துட்டு அ ராம் டெம்பிள் பிரதிஷ்டை பண்ணது. ஐ மீன் கும்பாபிஷேகம் பண்ணது. அந்த வேல்யூஸ் வந்துட்டு குடுத்துரும் மார்க்கெட்ல அப்ப வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதனால 2024ல வேகமா ஏறி வந்த அந்த நேச்சருக்கு அதுக்கு அடுத்து ஃபாலோ அப்ல வந்துட்டு ஒரு சைட்வேஸ் நேச்சர் தான் குடுத்துட்டு இருந்தது. பெரிய மூவ்மெண்ட்டே இல்ல. ஒரு 300 புள்ளிகள்லயே போட்டு உங்களுக்கு வந்துட்டு ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் அது வரைக்குமே போட்டு உருட்டிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் டிசிசிவா 23,100 அப்படிங்கிற ஒரு வேல்யூ குடுத்தாங்க. அப்புறம் அந்த வேல்யூல இருந்து கீழ அதல பாதாளத்துல விழுந்தாங்க. அது நடந்தது மேல. ஏன்னா அப்ப வந்து எலக்ஷன் ரிசல்ட். ஜெனரல் எலக்ஷன் ரிசல்ட் அது. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு மொமெண்டம் எடுத்து 26,277 பார்த்தது அது வேற கதை. அதனால 2024க்கு அப்படி ஒரு நேச்சர் இருக்கு. அந்த மூவ்மெண்ட் இல்லாம இருந்ததுக்கு. சரி 2023 கதை என்ன? 17,811ல ஓப்பன் ஆயிருக்கு. ஹை வந்து 17,972. லோ வந்து 17,353. சரிங்களா? 800ல ஓப்பன் ஆகி 350ல விழுந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 450 புள்ளிகள வந்துட்டு நிஃப்டி இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் டே அன்னைக்கு இழந்திருக்கு. அண்ட் ஹை வந்து 972. ஸோ ரொம்ப பேரிஷான ஸ்ட்ரக்சர்ல இதுவரைக்கும் நீங்க பார்த்த எல்லா பிப்ரவரி 1ஆம் தேதி கேண்டில் எல்லாமே பேரிஷான ஒரு ரெட்டிஷ் பேரிஷான கேண்டிலா தான் இருந்திருக்கு. எந்த கேண்டிலும் கிரீனா இல்ல. அது ஒரு பெக்யூலியரா ஒரு ஒரு யூனிக் பாயிண்டா நம்ம இப்போ நோட் பண்ணி ஆகணும் அத. 25, 24, 22, 22 பார்ப்போம். 23 இதுல இதுல வந்துட்டு 25ம் 23ம் எக்ஸலண்டான ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. அது ஒரு 500 புள்ளிகள் இருக்கக்கூடிய மூவ்மெண்ட். இது ஒரு 450 ஒரு 100 அப்படின்னா ஒரு 550 புள்ளிகள் இருந்த மூவ்மெண்ட் இது. இந்த பிப்ரவரி 1, 2023 நேச்சர். 22 எப்படி இருந்துச்சுன்னு பாப்பாருங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா இதுதான் கிரீன் கேண்டில் இப்ப கொடுத்துருக்கு. இந்த கேண்டில் 2023 2023ல என்ன கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்? அப்போ வந்து ஜான்வரி 26ஆம் தேதி ஜார்ஜ் சோரோஸ் இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு அதானி குழுமத்துக்கு அகைன்ஸ்டா வந்து கொடுத்தாங்க. அப்போ வந்து ஃபால கரெக்டா ஃபேஸ் பண்ணி கீழே விழுந்திருப்போம். எங்க இருந்து விழுந்தது? இந்த டே வந்து ஜனவரி 18 அங்கிருந்தே விழ ஆரம்பிச்சுது. பேரிஷான நேச்சர்ல கீழே விழுந்தது. சரி, இந்த டேல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஓப்பன் வந்து 17,529. ஹை வந்து 17,622. அப்படின்னா ஒரு 100 புள்ளிகளை வந்துட்டு அப்சைட்ல ஹையா கொடுத்துருக்கு. லோ வந்து 17,244. அப்போ 530ல இருந்து 250 அப்படின்னா 550, 250, 300 புள்ளிகள். அப்போ ஒரு 400 பாயிண்ட்ஸ் பிளக்சுவேஷன் இருந்த ஒரு மார்க்கெட் நேச்சர். பட் டவுன் சைட்ல தான் பெருசா இனிஷியலா விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரெக்கவரி பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ டவுன் சைடில் விழுந்த போது ஒரு 250 புள்ளிகள், அப் சைடில் ரெக்கவரி பண்ணது வந்து ஒரு 300 புள்ளிகள். அப்போ இதுவுமே ஒரு 500 புள்ளிகள் வந்து ட்ரேட் ஆன ஒரு டே இந்த பட்ஜெட். இதுவுமே 2025, 23, 22 எக்ஸப்ட் 24 தவிர சமீபத்தில் கொடுத்த பட்ஜெட் வந்துட்டு பிளக்சுவேஷன் இருந்த ஒரு மூவ் தான் கொடுத்துருக்கு. அடுத்து 2021 ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் இப்பதான் பாக்குறோம் நம்ம.
இந்த ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில். ஸோ மியூட்டட் பட்ஜெட் ரீடிங் அப்படிங்கிறது ஒரு 25% சான்ஸ். ஹியூஜ் வலட்டிலிட்டி இருக்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னா ஒரு 75% வந்து சான்சஸ் இருக்கு. இது ஓப்பன் ஆனது 13,758, ஹை வந்து 14,336. அப்ப 750 இருந்து 350 அப்படின்னா இங்க ஒரு 250, அங்க ஒரு 300, 550, 600 புள்ளிகள் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு டேவா இருந்திருக்கு. அப்ப ஸ்ட்ராங்கான ஒரு நேச்சர்ல இது ட்ரேட் ஆகி வந்திருக்கு. இந்த நேச்சர் அடுத்த நாள் வந்து கேப் அப் ஆயிருக்கு, அதுவும் கவனிக்க வேண்டியது. ஸ்ட்ராங்கான ஒரு எஸ்கலேஷன் இருந்த ஒரு நேச்சர். இந்த டே தான் வந்து நாங்க ஒரு 6,000 ருபீஸ் வந்துட்டு 60,000 மாத்தின டே. 6,000 வந்து 60,000 மாத்தின டே வந்து இந்த February 1, 2021. அல்ட்ரா புல்லிஷான ஒரு கிரீன் கேண்டில் இது. 2020 இங்க இருக்கு, இங்க இருக்கு. February 1. So 2020 நமக்கு தெரியும் கோவிட் இயர். மார்ச்ல தான் லாக்டவுன் வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே பேரிஷான நேச்சர்ல 2020ல 12,431 இருந்தே மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சிருந்தது. இந்த கேண்டிலுடைய ஹை என்ன 12,430.50. இந்த லெவல்ஸ்ல அப்படியே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அந்த 431 அப்படிங்கிற லெவல்ல இருந்து அது ஆல்ரெடி கரெக்ஷன்ல இறங்க ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கப்புறம் February 1 பட்ஜெட் அன்னைக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அப்ப எல்லாம் கோவிட் வந்து டிசம்பர்லயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கோவிட் அப்போ வந்து COVID-19 அப்படின்னு தான் பேர் வச்சிருந்தாங்க. 2019 அப்படிங்கிறதா வச்சிருந்தாங்க. COVID-19 அப்படின்னு தான். கொரோனா கோவிட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்போ பெருசா பரிச்சயம் இல்லை. பிப்ரவரிலாம் பெருசா வந்து நமக்கு பரிச்சயம் கிடையாது. அதை பத்திலாம் நம்ம பெருசா கேர் பண்ணிக்கவும் இல்லை. அது எங்கேயோ வந்துட்டு துபாயில இருக்கோ சிங்கப்பூர்ல இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம அதை எடுத்துட்டு இருந்தோம். அந்த பேண்டமிக் வந்து பெரிய தாக்குதலை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பத்திலாம் நமக்கு தெரியல. 12,431 இருக்கும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்தவங்க எல்லாம் அதுக்கு முன்னாடியே நவம்பர்லயே வந்த இந்த ஸ்பீச்சை இந்த இது சம்பந்தப்பட்ட நியூஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க கன்சிடர் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் அங்கே பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா 12,431 இருந்து உங்களுக்கு மார்க்கெட் எங்க போய் விழுந்துச்சு 7,511 போய் விழுந்துச்சு. அது 7,350ங்கிறது ஒரு லாஜிக்கல் லெவல். அந்த லெவல் அது டச் பண்ணல. அங்க மிஸ்ஸிங் நம்பர்ஸை வச்சுட்டு 7,511 வந்துட்டு அங்க எக்ஸீட் ஆயிடுச்சு அங்க. அதனால அங்க ரொம்ப ஸ்மார்ட் மணி அங்க என்டர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, இந்த டேல நடந்தது என்ன அப்படின்னா ஓபன் ஆனது 11,939, ஹை வந்து 12,17. அப்படின்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்க போகுது? ஒரு 60, ஒரு 80 புள்ளிகள் அப்சைட்ல மூவ் கொடுத்துருக்கு. லோ வந்து 11,633, ஒரு 300 புள்ளிகள் டவுன் சைட்ல வந்து மூவ் கொடுத்துருக்கு. அப்போ 400 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்திருந்த டே தான் 2020 February 1 பட்ஜெட். ஸோ எக்ஸப்ட் 2024 தவிர மற்ற எல்லா பட்ஜெட்டுமே ரீசன்ட் இயர்ஸ்ல, இந்த ரீசன்ட் 5 இயர்ஸ்ல ஹியூஜ் வலட்டிலிட்டி ஒரு 400 பாயிண்ட்ஸ்ல இருந்து 600 பாயிண்ட்ஸ் ஃபிளக்சுவேஷன் கொடுத்திருந்த ஒரு மூவ்மெண்டா தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த கேஸ் ஸ்டடி அனாலிசிஸ்ல நம்ம எடுத்துக்கிறோம். சாம்பிளுக்கு 2019 ஒரு தடவை பார்த்துருவோம். நாங்க எப்பவுமே டீம் ஆர்டிஎஃப்ல லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிப்போம். லாஸ்ட் 10 இயர்ஸ் எப்பவுமே எடுத்துப்போம். ஸோ இந்த டே இந்த 2011 இந்த இடத்துல அப்போ நிஃப்டி வந்து 10,851 ஓப்பன் ஆயிருக்கு. 10,983 அப்படிங்கிறத ஹையா கொடுத்துருக்கு 10,983. அப்போ ஒரு 130 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப் சைட்ல. லோ வந்து 10,000
813 130 பாயிண்ட்ஸ் மேல கொடுத்துருக்கு. 850ல இருந்து 130 பாயிண்ட்ஸ் மேல கொடுத்துருக்கு. அண்ட் 850க்கு கீழே வரும்பொழுது உங்களுக்கு லோ 813 இருக்கு. அப்ப அதுல வந்து ஒரு 130ல இருந்து நீங்க ஒரு அங்க ஒரு 40 பாயிண்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 170 பாயிண்ட்ஸ் அது. 170 பாயிண்ட்ஸ் 170 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்த ஒரு டேவா இருந்திருக்கு 2019ல. 2019 பாத்தீங்கன்னா இவர் ட்ரம்ப்போடைய அட்ராசிட்டி இருந்த நாட்கள். அங்க ஃபினான்ஸ் பில்லு ஒன்று பாஸ் பண்ணணும் செனட்ல. அதை ஒரு 2 வருஷம் வச்சு இழுத்தாங்க. இப்போ எப்படி டேரிஃபை வச்சு இழுத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி அந்த ஒரு ஃபினான்ஸ் பில்லு, இன்ஃப்ளேஷன், இந்த மாதிரி ஃபண்டு ஷார்ட்டேஜ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போ வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு 2019ல. அண்டு நீங்க இங்க கொடுத்த 170 புள்ளியும் 2025ல கொடுத்த 500 புள்ளிகள் மூவ்மெண்ட்டையோ அல்லது 2023ல கொடுத்த 600 புள்ளிகள் மூவ்மெண்ட்டையோ எல்லாத்தையும் ஒரே இதுல வச்சு பெர்சன்டேஜ்ல கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா 2019ல நிஃப்டி 10,000ல இருந்திருக்கு. 2020ல நிஃப்டி வந்து 11,000ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 17,000 இருந்திருக்கு. அப்ப அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய அந்த மூவ்மெண்ட் நேச்சர் வந்துட்டு உங்களுக்கு பெர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணீங்கன்னா இப்போ 26,000ல இருக்கு. இப்போ 25,700ல இருக்கு, 500ல. அப்ப இங்க வந்து 500 புள்ளிகள் கொடுக்கறது வந்து நம்ம 2023ல கொடுத்த 500 புள்ளிகளோட வச்சு கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அப்ப இருந்த நிஃப்டியோடைய வேல்யூ வேற பெர்சன்டேஜ் வைஸ்ல. இங்க பிளக்சுவேஷன் கொடுக்குதுன்னா ஒரு 600 புள்ளிகள் ஆவரேஜ் 600 புள்ளிகள் கொடுக்குது நம்ம எடுத்துக்கலாம். 600 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கு மார்க்கெட்ல. ஸோ மியூட்டட் பட்ஜெட்டா ரீசெண்ட் இயர்ஸ்ல ஒரே ஒரு முறை கொடுத்துருக்காங்க மியூட்டட் பட்ஜெட் அப்படிங்கிறத. ரெண்டாயிரத்தி 26க்கு மைக்ரேட் ஆகிறோம் இப்போ. ரெண்டாயிரத்தி 26 ஜான்வரி. ஏன்னா இன்னும் வரல இல்லை, நம்ம எங்க பிப்ரவரி 1க்கு மைக்ரேட் ஆக முடியும். ஜான்வரி 29க்கு மைக்ரேட் ஆகிறோம். வந்துட்டோம். ஸோ த கன்க்ளூஷன் இப்போ பார்த்த இந்த லாஸ்ட் 5+1 6 இயர்ஸ்ல நிஃப்டி ஒரே ஒரு வருஷத்துல மட்டும் மியூட்டட் எக்ஸ்பீரியா, அதாவது மியூட்டட் நேச்சர்ல ட்ரேட் ஆயிருந்திருக்கு பட்ஜெட் டே அன்னைக்கு. மீதி 5 பட்ஜெட் டேலையும் சரி ரீசெண்ட் இயர்ஸ்ல 2024ல மட்டும்தான் வந்துட்டு மியூட்டட் எக்ஸ்பைரி. அதை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா நாட்கள்லையுமே வந்துட்டு இந்த ரீசெண்ட் 6 இயர்ஸ்ல வந்துட்டு வலைட்டிலிட்டி இருக்கக்கூடிய டேவை தான் அந்த டே இருந்திருக்கு. அண்ட் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்றதுக்கு முன்னாடி மார்னிங் மார்க்கெட் ஓபன் பண்ணுது அப்படின்னா இந்த சாட்டர்டே வந்துட்டு ஈரான் அண்ட் யூஎஸ் அதுல போற இஷ்யூஸ் ஏதாவது கிளப்பி விட்டாங்கன்னா அதை வந்து நம்ம மார்க்கெட்ல சண்டே ஓப்பன் ஆகும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகும். வீக்கெண்ட்ல தான் வந்துட்டு மிடில் ஈஸ்ட்ல ஏதாவது பிரச்சனை கிரியேட் பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமை பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க, இல்லாட்டி சனிக்கிழமை பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க. எதையாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க வெள்ளிக்கிழமையை ப்ரிஃபர் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். அதர்வைஸ் வந்துட்டு சாட்டர்டே. அது ஏதாவது நடக்குது அப்படின்னா அதோடைய கான்சிக்வன்சஸ், அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ் சண்டே மார்க்கெட்ல நம்ம மார்க்கெட்ல ஓப்பனிங் ஹவர்ஸ்ல தெரியும். அந்த மாதிரி எதுவும் நடக்கல, ட்ரம்ப் புண்ணியமா எதுவுமே பேசல, அவர் வந்துட்டு கோல்ஃப் கிளப்ல வந்துட்டு அவர் விளையாண்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான நேச்சர்ல எல்லாம் ஏதாவது இருக்கு அப்படின்னா மியூட்டட் ஓப்பனிங்கா தான் இருக்கும். அண்ட் மியூட்டட் நேச்சர்ல தான் வந்துட்டு நிஃப்டி ட்ரேட் ஆகவும் செய்யும். ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்றதுக்கு முன்னாடி அன்யூஸ்வலா வந்துட்டு ஒரு 50 to 80 பாயிண்ட்ஸ் மேல, ஒரு 50 to 80 பாயிண்ட்ஸ் கீழே, திரும்ப வந்துட்டு அந்த ஓப்பன் ஆன அந்த லெவல்லயே வந்துட்டு மெயின்டைன் ஆகுறது, இந்த மாதிரி நேச்சர்ல தான் மூவ் ஆகும்.
அண்ட் பார்ட் 1 ஸ்டேட்மெண்ட் அவங்க படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த செக்டரல் ஃபண்ட் இன்ஃபியூஸ் பண்றது ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வருது அது மாதிரிலாம் இருக்குன்னா அதுக்கு இமீடியட்டா அந்த பர்டிகுலர் செக்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸும் குயிக்கா ரியாக்ட் ஆகும் அண்ட் அந்த இண்டெக்ஸும் வந்துட்டு குயிக்கா வந்து ரியாக்ட் ஆகும். டாக்ஸேஷன்ல ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா மார்க்கெட் ஏதாவது ரிலாக்ஸேஷன் எதுவும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு பிச்சுக்கும். அப்படி எதுவும் கொடுக்கலைனாலும் பிச்சுக்கும். அப்போ டியூரிங் மார்க்கெட் ஹவர்ஸ்ல பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறது நம்ம பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜின்னு இல்லை, ஸ்ட்ரைக் ஏதாவது எடுத்து நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. டியூரிங் பட்ஜெட் செஷன் வந்து போய்கிட்டு இருக்கப்போ அப்படி இல்லாம பாசிட்டிவான அனௌன்ஸ்மெண்ட் வருது, எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலன்னா மார்க்கெட் வந்துட்டு அதை நெகட்டிவா சென்ஸ் பண்ணிக்கும். பெருசா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல, டெக்ஸ்டைல் வந்துட்டு சஃபர் ஆயிருக்கு ட்ரம்ப்புடைய அட்ராசிட்டினால, ஃபார்மா வந்து சஃபர் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இயர்ல வந்து எக்ஸலண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ், என்பிஎஃப்சின்னு சொல்லுவோம், ஷேடோ பேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மணப்புரம் ஃபினான்ஸு இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்பிஎஃப்சிஸ். அவங்க இந்த மாதிரி இது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க போன இயர்ல. அதே போல ஆட்டோ செக்டர், ஆட்டோ ஆன்சிலரிஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க போன இயர்ல. வல்னரபிள் அண்ட் கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ண செக்டர்ஸ் வந்து ஃபார்மா, அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் செக்டர் அண்ட் ஸ்டீல் செக்டர், இது மூணும் வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து அதுக்கு ரியாக்ட் ஆகும். பாசிட்டிவான அனௌன்ஸ்மெண்ட் இந்த செக்டர்ஸ்க்கு ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த செக்டர் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை கூட நீங்கள் எடுத்து அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஈவன் அதில் லெவல்ஸை கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அனௌன்ஸ்மெண்ட் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். பார்ட் 1ல எந்த ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டும் செக்டர் வைஸ் எதுவும் அவங்க வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அது லாஸ்ட் அவங்க அந்த பார்ட் 1 முடிக்கிற வரைக்கும் அந்த ஹோப் இருந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த நேச்சருக்கு வந்துட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ண இந்த இடத்துல ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மேலே போக கீழே வர, மேலே போக கீழே வர. பட் கடைசி வரைக்கும் அவங்க எதுவுமே கொடுக்கலன்னா அதுக்கடுத்து பார்ட் 1 முடிஞ்ச உடனே அந்த நேச்சருக்கு வந்துட்டு ஒரு 100ல இருந்து 150 பாயிண்ட்ஸ் கீழே விழும். அண்ட் பார்ட் பில இந்த எஸ்டிடி, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன்ஸ் டாக்ஸ், இந்த எல்டிசிஜி, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏதாவது வந்துட்டு அவங்க வந்துட்டு பாசிட்டிவான அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது கொடுக்குறாங்க, ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அக்ரஸிவ் பையிங் நடக்கும். மார்க்கெட் அப்படியே கீழே விழுந்து கிடந்த மார்க்கெட் அப்படியே குதிரை வேகத்துல எழுந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ பார்ட் பி ஸ்டேட்மெண்ட்ல நம்ம அதை எதிர்பார்க்கலாம். பார்ட் ஏல ஸோ மார்க்கெட் நேச்சர் ரெண்டுலையும் சொல்லியிருக்கேன். இப்படி இருந்தா என்ன மாதிரி இருக்கும், அப்படி இருந்தா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு ரெண்டையுமே சொல்லியிருக்கேன். ரீசன்ட் இயர்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்ட இன்ஃபர்மேஷன், பட்ஜெட் டேல வந்துட்டு ஒரே ஒரு மியூட்டட் மூமெண்ட் இருந்திருக்கு 2024. மற்ற எல்லா பிப்ரவரி 1லையும் 2011 இருந்து பார்க்கும்போது 500ல இருந்து 600 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருந்த ஒரு மூமெண்ட்டை தான் கொடுத்துருக்கு பட்ஜெட் டேல. ஸோ ஸ்ட்ரைக் செலெக்ஷன், ஓவர் நைட் பொசிஷன்ஸுக்கு போகிறோம் அப்படின்னா, ஸ்ப்ரெட்ல போகிறோம் அப்படின்னா, லாங் ஸ்ட்ராடல்ல போகிறோம் இல்லை ஸ்ட்ராங்கல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா ஸ்ட்ரைக் செலெக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் பக்கமாக நெருக்கி எடுத்துக்கணும். அண்ட் பிப்ரவரி 3 எக்ஸ்பைரி காம்பினேஷனோட 1ஆம் தேதிக்கு அப்புறம் 2 நாள் இருக்கு. அந்த 2 நாள் ரியாக்ஷன்ஸ்ல வந்துட்டு புட் சைடு, கால் சைடு அந்த ரியாக்ஷன்ஸ் மாஸ்டர் பேரா இருக்கும். இப்போ அந்த மாதிரியான ஸ்ட்ரைக்கை நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா 2 ஸ்ட்ரைக்லையும் நம்மளால வந்துட்டு
பொசிஷன்ல கொண்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா, இன்ட்ராடேல எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்ப்ரெட் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பொசிஷனல்ஸ்ல கொண்டு போறோம் அப்படின்னா சரியான ஸ்ட்ரைக்கை நம்ம சூஸ் பண்றோம். ஸ்மார்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்மார்ட் ஸ்ட்ரைக்கை நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா சூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம பண்ணோம் இல்லையா? 25,700 கால் ஆப்ஷன் ரூ. 50 பை பண்ணி ரூ. 98 வரைக்கும் கொண்டு வந்தோம் அதை. அந்த மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி லாங் ஸ்ட்ராடல் ஆர் ஸ்ட்ராங்கிள் இந்த மாதிரி இதில் போகிறோம் அப்படின்னா ஹியூஜ் வாலட்டிலிட்டி இருந்ததுன்னா ஃபாலோ அப்லையும் வந்துட்டு கேப் அப் நடக்குது. அந்த டேலையும் புல்லிஷாக இருக்குது, அடுத்த நாளும் புல்லிஷாக இருக்குது, அதுக்கு அடுத்த நாளும் புல்லிஷாக இருக்குது. அந்த மாதிரியான நேச்சரில் வந்துட்டு பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோடிங் எக்ஸ்டென்ஷன் அண்ட் கிளவுட் பர்ஸ்ட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நடக்கும். இது அப் சைட்லையும் சரி, டவுன் சைட்லையும் சரி. ஸோ ஈவன் டே முக்கியமானதாக இருக்குது. இது பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம எடுத்து அனாலிசிஸ் பண்ண விஷயங்கள். க்ரூட் எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ. just yeah. கோல்டு வந்து நம்ம எதிர்பார்க்குற லெவல் வந்து 5580 அப்படிங்கிற லெவலில் அது ஹோல்டு பண்ணணும். ஸோ ஸ்ட்ராங்கான செல் ஆஃப் கிரியேட் ஆன மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. 5598 அப்படிங்கிறத ஹையாக கொடுத்துருக்கு. இப்போ 5512 அப்படிங்கிறத லோவாக கொடுத்துருக்கு. ஐ மீன் லோ இல்லை, இப்போ ப்ரெசென்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஓப்பனிங் கேண்டில் வந்துட்டு 5420, லோ வந்து 5419. ஸோ ஒரு 1 பாயிண்ட் மட்டும் டிஃப்ரென்ஸ் வச்சிருக்கு. ஸோ இட் இஸ் நாட் ஐபிசி, இன்வெர்டட் புல்லட் கேண்டில் கிடையாது. ஸோ வரக்கூடிய நேச்சர் வந்து 5580 அப்படிங்கிறத ஹோல்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அப்சைடில் அந்த டார்கெட்டை எதிர்பார்க்க முடியும். அதர்வைஸ் ஒரு டீசெண்டான கரெக்ஷனை வி கேன் எக்ஸ்பெக்ட். சில்வர் வந்து அதுங்க அந்த பையிங் ப்ரெஷரை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. கோல்டு தான் கொஞ்சம் ஆசிலேட் ஆகிருக்கு. சில்வர் வந்துட்டு அதை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. 119 தான் இப்போ ட்ரேட் ஆகுது. ஹை வந்து 120 கொடுத்துருக்கு. க்ரூடு தான் இன்னைக்கு ஹீரோ. க்ரூடு 6034 கொடுத்துருச்சு பார்த்தீங்களா? க்ரூட் வந்துட்டு இன்னைக்கு அல்ட்ரா புலிஷ்ல போயிட்டு இருக்கு. ஈரான் யூஎஸ் டென்ஷன் எஸ்கலேஷன்ஸ் அது ஒரு ரீசனா இருக்க சான்சஸ் இருக்கலாம். இவங்க பேட்டன் டார்கெட் வந்துட்டு அப்சைட்ல 6840 காட்டுறாங்க. பேட்டன் டார்கெட் ஏதாவது நடக்கும் பட்சத்தில் இந்த பேட்டன் டார்கெட்டை போய் அப்சைடில் ரீச் பண்ணும். அப்போ 6800 அப்படிங்கிறத வந்துட்டு 800ங்கிறத ப்ரிஃபர் பண்ணக்கூடாது, 6500ங்கிறத ப்ரிஃபர் பண்ணணும். எடுத்திருக்க ஸ்ட்ரைக்குக்கு மேலே ஒரு 300 பாயிண்ட் போனால் தான் நமக்கு கிளவுட் பர்ஸ்ட் நடக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு 4 months பேக் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைக் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். 5800 கால் நினைக்கிறேன். 5500 கால், 5200 புட்டு. இது மார்க்கெட் வந்து 6000 வந்து டச் பண்ணுச்சு. 100 rupeesக்கோ 110க்கோ வாங்கினது 950க்கு போச்சு. 950க்கு குரூப்ல ஷேர் பண்ணியிருந்திருப்பேன், நீங்க பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் அது மாதிரி ஏதாவது பிளாஸ்ட் ஆகுது, ஒரு 4-5 டேஸ்ல வந்து அந்த வேல்யூ ரீச் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த மொமெண்டம் கேட்ச் பண்றோம் அப்படின்னா அது ஜாக்பாட். அந்த மாதிரியான ஜாக்பாட் க்ரூட்ல வந்துட்டு 3 months ஒன்ஸ் கிடைக்கும். மந்த்லி டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு வந்துட்டு ஒரு
300 400 பாயிண்ட்ஸ் ஸ்ப்ரெட்ல வச்சு எடுக்கும்போது அது நமக்கு மந்த்லி ஒன்ஸ் வந்து அது நமக்கு கொடுக்கும் ஸ்ட்ராட்டஜியில போகும்போது ரிஸ்க் இல்லாம கால்குலேட்டிவா. க்ரூட் தான் இன்னைக்கு வந்துட்டு ஹீரோ. சில்வர் கொஞ்சம் கரெக்ஷன் இனிஷியேட் பண்ணிருக்கு. சில்வர் இல்ல, கோல்டு. சில்வர் வந்துட்டு அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. பட் வந்து ஃபிளக்சுவேஷன் கொடுத்து மொமெண்டம் கொடுத்துட்டு இருக்கிறது க்ரூட். 6045 34ல இருந்துச்சு, இப்போ 45. இது இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. இதை வந்து நம்ம ரைசிங் வேஜாவும் பார்க்க முடியுமா? இல்ல, அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வந்திருந்ததுன்னா பார்க்கலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். இது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போறது. கேப் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கு. இந்த கேப் எல்லாம் மறக்காது, அது வந்து ஃபில் பண்ணத்தான் செய்யும். பேரபோலிக் கர்வ் ஸ்டெப் வைஸ் ஃபார்மேஷன் கோல்டுல பார்க்க முடிஞ்சுது. இன்னைக்கு ராத்தாளவு கூட நம்ம செஷன்ல அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். பேரபோலிக் கர்வ் ஸ்டெப் வைஸ் ஃபார்மேஷன், பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3 அண்ட் பேஸ் 3 எஸ்கலேஷன். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு 4500ல இருந்து 5600 வரைக்கும் வந்திருக்கு வெறும் 10 டேஸ்ல. இதுதான் பேஸ் 3 எஸ்கலேஷன். பவர்ஃபுல்லான எஸ்கலேஷனா இருக்கும் அது. அந்த எஸ்கலேஷன்ல நம்ம கேட்ச் பண்றோம்னு வச்சுங்களேன், அந்த மாதிரியான நேச்சரை தான் நம்ம கேட்ச் பண்ணணும். ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடுன்னு சொல்லுவோம். லோ ப்ராபபிலிட்டி ட்ரேடை விட ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடு தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஓகே, investing.comல ஏதாவது நியூஸ் வந்திருக்கான்னு பார்க்கலாம். பிரேக்கிங் நியூஸ் ஹெட்லைன்ஸ். Thermo Fisher, TTM Technologies, China to halve tariffs on Scotch whiskey after UK-China talks. Okay. Digital currency X stock soars after regaining Nasdaq compliance. Southern Copper stock leaps 7% as record quarterly sales drive earnings beat. Starbucks stock rises. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ ப்ரெசண்டா இண்டிசஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க? Reaction, late reactions. US 30, US 500, Dow Jones மூணுமே வந்து சும்மா மைல்டு பாசிட்டிவ்ல இருக்க மாதிரி. US 30 neutral, US 500 0.21%, US Tech 100 0.7%.
நியூட்ரலாக தான் ட்ரேட் ஆகுது, ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. யூரோப்பில் இருக்குது இதுலன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸு, சிஎஸ்சி 40, எஃப்டிஎஸ்சி 100, லண்டன் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸப்ட் ஜெர்மனியை தவிர, ஜெர்மனியோட டாக்ஸ் அதை தவிர மற்றதெல்லாம் வந்துட்டு பாசிட்டிவான ஒரு இதில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேஜர் நியூஸ் ஏதாவது வருதா அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ ப்ராப்பராக அப்டேட் பண்ணிக்கணும். டவுன் சைட் க்ரூடை பொறுத்த வரைக்கும் 5880 அப்படிங்கிற லெவலை ஹோல்டு பண்ணிக்குது அப்படின்னா it will reach 6166. ஸோ இதுதான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஈவினிங்கில். லைவ்ல வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ கொஞ்சம் இனிமேல் லைவ்ல வருவோம் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியிருந்தேன். Okay. Okay. Shall we wind up the session?